நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு விஞ்ஞானி இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஏன் அப்படி ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருக்கான்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பாளர்கள் எப்ப வேணும்னாலும் வெளியில வரலாம். பொதுவா நமக்கு ஒரு நெருக்கடி வரும்போதுதான் அந்த நெருக்கடியில இருந்து எப்படி விடுபடலாம்னு யோசிக்க தோணும். அப்படி யோசிக்கிறதுக்கான சிறந்த இடமா விளங்குறது பள்ளிகள் தான். அப்படிப்பட்ட பள்ளிகள்ல இருக்கிற வித்தியாசமான எண்ணம் கண்டுபிடிப்பாளர்களை அடையாளம் காண்றதுதான் நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சியோட வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி. அறிவார்ந்த மாணவர்களை கடந்த 6 ஆண்டுகளாக தேடி பிடிச்சு அவங்கள ஊக்கப்படுத்திக்கிட்டு வரும். இப்பவும் 7வது ஆண்டா அதற்கான தேடல் முயற்சியை தமிழகம் முழுக்க மேற்கொண்டோம். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோட கலந்துக்கிட்டாங்க. இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் வரைக்கும் தமிழ்நாட்டின் 32 மாவட்டங்கள்லையும் பாண்டிச்சேரியிலையும் இந்த தேடுதல் முயற்சியை மேற்கொண்டோம். ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒரு மையத்தை தேர்ந்தெடுத்து அந்தந்த மாவட்ட பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்கள் தங்கள் படைப்புகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். பள்ளி மாணவர்களை முதுநிலை மாணவர்கள் மற்றும் இளநிலை மாணவர்கள் என்று 2 வகையா பிரிச்சு இந்த படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதுல பல மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. தங்களோட எண்ணங்களை படைப்புகளா மாத்தி அதை செயல்படுத்தியும் காட்டினாங்க. அந்தந்த மையங்கள்ல உள்ள சிறந்த நடுவர்களை கொண்டு இந்த திறமையாளர்கள் அவர்களின் படைப்புகள் பார்வையிடப்பட்டன. அவற்றில் சிறந்த கண்டுபிடிப்புகளை இறுதி சுற்றுக்காக தேர்வு செய்யப்பட்டன. இப்படி தமிழகம் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் விஞ்ஞானிகளோட படைப்புகள் எல்லாம் திருச்சியில் நடந்த இறுதி சுற்றில் காட்சிப்படுத்தப்பட்டன. அதிலிருந்து சிறந்த விஞ்ஞானிகளின் படைப்புகள் முதல் நிலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டன. லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த புதிய தலைமுறை வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி ப்ரோக்ராமில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்கிட்டு இங்கே ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். திஸ் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் வெல் ஆர்கனைஸ்டு ப்ரோக்ராம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளார இருக்கிற ஒரு டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரதுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. வி ஆர் ஸோ ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் எல்லாருக்கும் ஒரு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு அவங்க கலந்து பேசுகிறப்ப இன்னும் நிறைய ஐடியா அவங்களுக்கு கிடைக்கிது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது படிக்கிறது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை எப்படி அவங்களுடைய ரியல் லைஃப்பில் கொண்டு வராங்க, அதை வச்சு அவங்க சோஷியலுக்கு, நம்ம நேஷனுக்கு, நம்ம இந்தியாவுக்காக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் அவங்கள்ட்ட இருக்குது. அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கும் அதை வெளியில் கொண்டு வரதுக்கும் அவங்களோட திறமைகள்லாம் வெளியில் கொண்டு வரதுக்கும் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத நான் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன்.
We are very proud to host Veetukkoru Vigyani. புதிய தலைமுறை டிவி சேனல் இது செகண்ட் இயர் இவட NIT ட்ரிச்சியில் இது ஃபங்க்ஷன் they are hosting it here. We are very excited. I walked around, saw the projects எல்லாம் ரொம்ப important. Students problems around them pick up பண்ணிட்டு எல்லாம் ஒர்க்கிங் மாடல்ஸ் உண்டாக்கி இவட டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு புதிய தலைமுறை. இது ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். NIT Trichy is always will help such initiatives, and I wish the event all the best. திருச்சி துவாக்குடியில் இருக்கிற தேசிய தொழில்நுட்ப கழகத்துல இறுதி சுற்று நடந்தது. இந்த இறுதி சுற்றுல மாணவர்கள் தங்கள் படைப்புகளை வரிசைப்படுத்த அத மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டு வியந்தாங்க. இந்த புதிய தலைமுறை வீட்டுக்கொரு விஞ்ஞானில் என் பொண்ணு கலந்துருக்காங்க. இதில் அவள் என்ன ப்ராஜெக்ட் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோருக்காண்டி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. இன்றைக்குள்ள உலகத்தில் என்னென்னா முதியோர்ஸ் நிறைய இப்போ வீட்டில் எல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. எல்லோரும் வேலைக்கு போகிறதுனால முதியோர்ஸ் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அவங்கள கவனிக்க முடியதில்லை. நிறையவங்களை என்ன பண்ணணும்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுறாங்க. ஆனால் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த முதியோர்ஸ் அவங்க குழந்தைகள் கூட, அதாவது அவங்க பேர குழந்தைகள் கூடலாம் இருக்கணும் கடைசி காலத்தில் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. இதை நிறைவேற்றதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் அந்த ப்ராஜெக்ட் என் பொண்ணு பண்ணேன். ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஃபார் கேரிங் த எல்டர்லி பேரண்ட்ஸ். இப்போ இதோட மெயின் எய்ம் என்னென்னா கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு, மெடிசின், அப்புறமா அவங்க எல்டர்ஸோட உடல்நிலையை பார்த்துக்கணும். இவ்வளோ தான். இப்போ அவங்க பசங்க காலத்தை வேலைக்கு போக முன்னாடி இதில் சாப்பாடு, மெடிசின் எல்லாமே வச்சுட்டு போயிடுவாங்க. டைமையும் செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த டைம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டை கொடுத்துரும். இப்போ நான் டெமோ காணிக்கிறேன். எல்டர்லி கேர் யூனிட் ஆப்னு இருக்குது. அந்த டைம் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டை கொடுத்துரும். இப்போ இந்த ஃபுட்டை நம்ம அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்க இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும். ஒருவேளை அவங்க அது எடுக்கலைன்னா அதை ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பார்க்கும். அதுக்கப்புறமா அவங்களோட சில்ட்ரனுக்கு மெசேஜ் அனுப்பிடும். Send SMS to relative. இங்கே டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஃபீவராக இருக்குன்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம். இப்போ என்னோட டெம்பரேச்சர் இங்கே தெரியுது. அதுக்கப்புறமா ஃபேன் பட்டன். அவங்க இந்த டிவைஸ் வச்சு அவங்களோட ரூமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஃபேன் வச்சுருக்கோம். You click fan. Fan on. You click fan. Fan off. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இடையில ஏதாவது சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ மெடிசின் டைம் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக மெடிசின் கொடுத்துரும். மெடிசின் வரும்போது வாட்டரும் வந்துடும். ஸ்நாக்ஸ் பட்டன் அவங்க ப்ரெஸ் பண்ணால் ஸ்நாக்ஸ் வந்துடும். பேனிக் பட்டன் அவங்க ஏதாவது அவங்க படபடப்பாக இருக்குன்னு பார்த்தாங்கன்னா அவங்க பேனிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சில்ட்ரனுக்கு கால் போயிடும், மெசேஜும் போயிடும். அப்புறமா இதில் வாய்ஸ் ரெகக்னேஷன் இருக்குது. அவங்க ஏதாவது கண்ணு தெரியாமல் சின்ன எழுத்தெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது சில பேருக்கு. அப்போ அவங்க வாய்ஸ்லேயே சொன்னால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்களுக்கு வேரபிளாக ஒரு பேனிக் பட்டன் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அவங்க நடக்கும்போது ஏதாவது கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க இதிலே ப்ரெஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக பேனிக் ஆயிரும். பார்த்திங்கன்னா கால் போக ஆரம்பிச்சிடும் அவங்களோட பசங்களுக்கு. இதை வச்சு நம்ம சைல்டு கேர், இப்போ தனியாக பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா இதே கான்செப்டில் நம்ம அவங்களுக்கும் பண்ணிக்கலாம். புதிய தலைமுறை வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப பிரயோஜனமான விஷயம் இருக்கும். என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்னா இந்த விஷயங்களை நான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஞ்ஞானியை வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. என் பேர் தருணிகா, இவங்க பேர் தச்சிகா. இப்போ எங்கள் டாபிக் பார்த்தீங்கன்னா உமன் பேனிக் சன் ஜாக்கெட் ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் கொடுமையை தடுப்பது எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சர்க்கியூட் வச்சுருக்கோம். அதை நம்ம ஒரு ஜர்கினில் செட் பண்ணியிருக்கோம். இது ஜர்கினில் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா ட்ரெஸ்லையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் பெரிய சிஸ்டமாக பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம சிப் சைஸ், அதாவது மெமரி கார்டு சைஸில் கூட நம்ம பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லேடி போட்டுக்கிட்டாங்க, அதை வந்து அது எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து நாங்கள் பேட்டரி செட் பண்ணியிருக்கோம். பேட்டரியில் வந்து நாங்கள் ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணனையும் சர்க்கியூட் ஆன் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ரீஸ்டார்ட் பட்டன் வச்சுருக்கோம். ரீஸ்டார்ட் பட்டனையும் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ யாராச்சும் உங்களை தப்பாக தொட வராங்க அப்படின்னா நீங்கள் இந்த கீ இங்கே ஒன்று இருக்குது, ஆன் பண்ணான்னா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து சவுண்ட் வரும். அதே மாதிரி இப்போ இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஃபோனில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட உங்கள் பசங்க வந்து ட்ரபிளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் வேணும்னு சொல்லி மெசேஜும் போயிடும். இது மூலிமா வந்து நம்ம பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை வந்து தடுக்கலாம். அவளுடைய ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு புதிய தலைமுறை மூலயமா இவ்வளோ தூரம் வந்திருக்குது. முதல்ல வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம். பட் இது வந்து இன்னும் மேலே போகணும். அதுக்காக நாங்கள் அவங்கள்ட்ட வந்து ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறோம். இது வந்து கவர்மெண்ட் லெவலில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களாட்ட இருக்கிற எல்லா பெண்ணுங்களுக்கும், மாணவர்களுக்கு, பட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இதன் மூலிமா வந்து வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானிங்கிற புதிய தலைமுறை சேனல் மூலிமா எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புக்கு வந்து நாங்கள் மிகவும் நன்றி சொல்லிக்கிறோம். தமிழகத்தின் கடைமடை மாவட்டமான திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் உள்ள மகளிருக்கும் மற்றும் விவசாயிகளுக்கும் பயன்படக்கூடிய இந்த சாதனத்தை இந்த புதிய தலைமுறை மூலியமாக மக்களுக்கு கொண்டு வந்ததுக்கு புதிய தலைமுறைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மிஷின் வந்து எதுக்காக எடுக்கணும்னா அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இதோட பேர் என்னென்னா வெஸ்டைல் அக்மோஸ் சைக்கிள். இதோட பர்பஸ் என்னென்னா நம்ம வந்து இன்ஜின் மூலியமாகவும் ஓட்டிக்கலாம், மேனுவலாகவும் ஓட்டிக்கலாம், சோலார் மூலியமாக ஓட்டிக்கலாம். இதில் வந்து கலப்பை மூலியமாக நம்ம நெல் ஓட்டிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், தண்ணியை ஊற்றிக்கலாம். விவசாயிக்கெல்லாம் இப்போ வந்து பணம் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இந்த மினி டிராக்டர் மாரி நாங்களாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து ரேட்டு கம்மியாக சார். ஆனால் வெளில மிஷின்லாம் லட்சக்கணக்கில் விற்கிது. அதனால் விவசாயம்லாம் வாங்க முடியாத காரணத்தினால விவசாயத்தையே சில பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த விவசாயம் விடக்கூடாது, நம்ம விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம எங்களுக்கு கிடைச்ச பொருளை வச்சு நாங்களாம் செஞ்சுருக்கோம். நாங்கள் சார் 2 சைக்கிளை வச்சு நாங்களாம் செஞ்சுருக்கோம். இது வந்து மினி டிராக்டர் மாரி சார். இந்த கலப்பையை அவுத்துட்டோம்னா நம்மளாம் மினி டிராக்டர் மாரி நம்ம ஒரு டிராக்டரில் எத்தனை பேர் உட்காந்து போவோமோ அந்த மாரி உட்காந்து போய்க்கலாம். இது வந்து லேடிஸ் கூட, பெண்கள் கூட பயன்படுத்திக்கலாம் சார். இந்த இதில் வாட்டர் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதில் வயல்லலாம் உழுவுறப்ப நெல்லும் கொட்டும். இந்த பைப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது நெல் கொட்டிக்கும். உழுவுறப்பெல்லாம் நம்ம நெல் ஊற்றி அதில் தண்ணி ஊற்றுற மாரி வந்துடும். இந்த சாதனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே சாதனம் மானாவாரி நெல் பயிர்களில் மற்றும் விதைப்பண்டங்களை விதைக்கிறதுக்காகவும், அதே சமயத்தில் அதில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீரை இறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து விவசாயிகளுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு சாதனமாக இருக்குது. இதை கண்டுபிடித்த எங்களது மாணவர்களுக்கும் இதை வந்து உலகத்துக்கு வெளிக்காட்டக்கூடிய இந்த புதிய தலைமுறை நிகழ்ச்சியின் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்கிறது. இந்த தண்ணீர் நிலத்தில் உள்ள தாவரங்களுக்கு மிகவும் பயன்படுகிறது. என்னோட ப்ராஜெக்ட் பேர் ஸ்வெச் கரன்சி ஸ்வெச் பார். அதாவது நம்ம இது என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். இது வந்து நம்மளோட தேசிய கரன்சி. இதில் வந்து செல்லுலோஸால் மேட் ஆகிருக்கு. இதில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இதை கொள்றதுக்கு நான் இந்த மிஷின் தயாரிச்சிருக்கேன்.
இந்த மிஷின் என்ன செய்யும்னா அல்ட்ரா வயலட் ரேஸை யூஸ் பண்ணி இந்த கரன்சியில் இருக்கிற பாக்டீரியாஸை கொல்லும். நான் கரன்சி எடுத்து உள்ளே வைக்க போகிறேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண உடனே உள்ளே யூவி ரேஸ் ஆன் ஆகிடும். யூவி ரேஸ் ஆனதுக்கப்புறம் 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பஸ்ஸர் வந்து சவுண்ட் போடும். ஏன்னா அது ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும் எச்சரிக்கையாக நம்ம பஸ்ஸை வச்சுருக்கோம். இன்னொரு ஐடியா என்னென்னா கைட்டோசன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் வந்து நம்ம ஒரு கோட் மாதிரி அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்க, இது சவுண்ட் காணிச்சிச்சு, இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கைட்டோசன் கெமிக்கலை யூஸ் பண்ணியும் நம்ம ஒரு ஆன்டிபாக்டீரியல் கோட் போடலாம். இதனால நம்மளுக்கு நோய் படாமல் இருக்கும். இது பேர் ஆட்டோமேட்டிக் சோலார் வாட்டர் ரிசர்வாயர் கிளீனருங்க. இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, தண்ணியில் இருக்க எண்ணெய் குப்பை, மிதக்கிற எண்ணெய் குப்பை, ஆகாயத்தாமல் எல்லாத்தையும் இழுத்து இது கொண்டு வந்துடுதுங்க. இதை வந்து ஒரு கிரேன் இல்லாட்டி ஏதோ ஒன்று வச்சு தூக்கி வெளியே போட்டு திருப்பி அதை மாட்டிடலாங்க. மீன்கள்லாம் பிளாஸ்டிக் சாப்பிட்றதுனால நம்ம மீன்களை சாப்பிட்றோங்க. அதனால நமக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த எந்த பாதிப்பும் வராதுங்க. இது சோலாரில், அப்புறம் இது சோலாரில் ஓடுதுங்க. அப்புறம் நாங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சுன்னா நம்ம வாட்டர் ரிசர்வாயர்ஸ்லாம் நல்லா காப்பாற்றலாம். இப்போ நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் ஏஹெச்பி ப்ராடக்ட்ஸ் வருது. ஏஹெச்பி ப்ராடக்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சானிடரி நாப்கின்ஸ், பேபி டயப்பர்ஸ், இந்த மாதிரி வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அதை டீகாம்போஸ் பண்ணுறதுக்கு நிறையவே இன்னும் இல்லை, நிறையவே எஃபிஷியண்ட்டாகவும் இல்லை, நிறையவே இருக்குது. இருந்தாலும் எஃபிஷியண்ட்டாக இல்லாதனால தான் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பேசிக் மாடல்னு பார்த்தீங்கன்னா இன்சினரேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இன்சினரேஷன்னா பேர்னிங் ஆஃப் எனிதிங். இப்போ பேர்ன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து இது பேர்ன் ஆகும். எப்படி பேர்ன் ஆகும்னா, இப்போ வந்து நிக்ரோம் காயில் வந்து 230 வோல்ட் நிக்ரோம் காயில் இன்புட் கொடுக்கும் போது 1400 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். அதால் எவால்வ் ஆகிற கேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நச்சுத்தன்மையோடு இருக்கும். அந்த மாதிரி நச்சுத்தன்மையோட கேஸை வந்து 3 ஸ்டேஜ் ஃபில்டர் மூலயமா ஃபில்டர் பண்ணுறோம். இப்போ இந்த ஏர் வந்து ப்யூராக வருதா, எவ்வளோ ஏர் வருது, அதெல்லாம் வந்து ஏர் மானிட்டரிங் மூலயமா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் வேர்ல்ட்லேருந்து. இப்போ இன்டர்நெட் அக்சஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கூட அக்சஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்னால இப்போ ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இதை வைக்கணுன்றது எங்களுக்கு பிளானு. எங்கள் ஸ்கூலில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் எதுக்கு பண்ணியிருக்கோம்னா, மோஸ்ட்லி வந்து விஷுவல் இம்பேக்டான பீப்புளுக்கு வந்து ரோட்டில் போகும்போது நம்மளை மாதிரியே போகிறதுக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டில் ஒரு அப்ஸ்டக்கிளை டிடெக்ட் பண்ணதுக்கு வந்து நாங்கள் அல்ட்ராசானிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அப்ஸ்டக்கிள் டிடெக்டர்ஸுக்கு காட்டுறேன். இப்போ வந்து யாராவது ஃப்ரெண்டில் வந்தால் வந்து இப்போ அலாரமும் லைட்டும் சேர்ந்து வரும். இப்போ லைட் யாருக்குன்னா வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு, அதே இது வந்து இப்போ பஸ்ஸர் யாருக்குன்னா வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு பஸ்ஸர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து நம்மளும் ரோட்டில் போகும்போது வந்து நிறைய ஒயர் லைன்ஸ்லாம் வந்து கீழே கிடந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்மால் சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து எமர்ஜென்சி டைம், லேண்ட்ஸ்லைடு, எர்த்குவேக் டைம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நிலத்துக்கு கீழே போய் புதஞ்சிட்டாலும் யாராவது காப்பாற்ற வந்தாங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம கற்றுவோம், ஆனால் அவங்களுக்கு கற்ற முடியாது. ஸோ வந்து ஒரு ரெஸ்கியூ சிஸ்டம் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து அவங்க கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா வந்து போலீஸ் இல்லைனா வந்து அதர் ஹெல்பிங் டிபார்ட்மெண்ட் கூட காண்டாக்ட் பண்ணதுக்காக வந்து ஒரு எஃப்எம் சிஸ்டம் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து நம்மளை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா வந்து நம்ம திருப்பி அடிப்போம். ஸோ வந்து அவங்களால அடிக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் வச்சுருக்கோம். இது வந்து டேசர். ஆக்சுவலி வந்து இப்போ யாராவது வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் இதை ஆன் பண்ணிவிட்டு அவங்க மேலே வச்சா போதும், ஷாக் அடிக்கும். ஒரு டீச்சராக நான் எப்படி இந்த ப்ரோக்ராமை பார்க்குறேன்னா, ஸோ மாணவனோட திறமையை அவனுக்கு மட்டும் தெரியாமல் ஸோ இந்த வேர்ல்டு ஃபுல்லாக தெரியறதுக்காக ஒரு சேனல் ஒரு ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப சிறப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்தோன்னே எல்லாரையுமே ஃபில்டர் பண்ணாங்க. எப்படி ஃபில்டர் பண்ணாங்கன்னா, ஒரு 2 ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணாங்க. ஒன்று டிஸ்ட்ரிக்ட் லெவல் கண்டக்ட் பண்ணாங்க, இப்போ ஸ்டேட் லெவல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட் லெவலில் கண்டக்ட் பண்ண விஷயத்த இன்றைக்கி இங்கே NIT திருச்சியில் டிஸ்பிளே பண்ணாங்க. ஸோ நிறைய பசங்க வந்தாங்க, எங்கள் பசங்களும் கூட வந்தாங்க. ஸோ எங்கள் பசங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க இது வரைக்கும் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருந்தது. ஸோ ஸ்டேட் லெவல் வந்து பசங்களெல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. ஸோ இதில் அவனுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிது. ஸோ இதுமாரி நடத்தும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பசங்களுக்குள்ள இன்டராக்ஷன், சயின்ஸ் நாலேஜ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுனா, இயர் பை இயர் இதை இம்ப்ரூவ் பண்ணினே போயினே இருக்காங்க. ஸோ புதிய தலைமுறை இது செவன்த்து ஐ திங்க். ஸோ 7th நடத்துகிறாங்க. ஸோ இது மேற்கொண்டு இன்னும் நடத்தும் போது என்ன ஆகுனா, பசங்களுக்கு
கொஞ்சம் இல்லை நிறையவே சயின்ஸ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். மாணவர்களின் படைப்பு திறனை பார்வையிடுவதற்காக நமது சந்திராயன் புகழ் விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குனர் மினி ஷாஜி தாமஸ், புதிய தலைமுறையின் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன், அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுப்பையா, இந்திய உணவு பதன தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் அனந்த கிருஷ்ணன், இப்படி பலரும் இந்த இறுதி சுற்றுல கலந்து கொண்டு இளம் கண்டுபிடிப்பாளர்களை அவர்களின் படைப்புகளையும் பார்வையிட்டனர். It is a good beginning. I congratulate each and every parent as well as each and every student who participated. You are all district level winners. So you are winners in yourselves. You are already winners. So I congratulate each one of you. Keep doing what you are doing, and I wish the event all success. I hope Pudhiya Thalamurai will continue doing it in the years to come. And I thank everyone on stage for coming down to NIT Trichy. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல்ஸ் படிக்கும்போது ஒரு சிறந்த ஒரு வெற்றியாளர் அல்லது ஒரு விஞ்ஞானியை கண்டுபிடிக்கணும்னா அது வந்து உலக அளவில் ஒரு விஞ்ஞானியாக இருந்தால் தான் அவர் வெளியில் தெரிவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலே மிகச்சிறந்த விஞ்ஞானி யார், அப்புறமா மாநிலத்தில் யார், இந்த மாதிரி கண்டுபிடித்து அவர்களுக்கு மட்டும்தான் வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன், அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும், அதற்கு உண்டான பாராட்டுகளும் கிடைக்கும், மென்மேலும் அவர்கள் அது உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தது. ஆனால் இவை அனைத்தையும் விட இன்று பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து கீழேருந்து பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி எல்லா ஆராய்ச்சியாளர்களும் பெரியவர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா இந்தியாவில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் மிக கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இந்த விஞ்ஞானிகளை வந்து தேடி பிடிக்கிறதுக்கு வந்து இந்த பேசிக் பிளாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானியாக செலக்ட் பண்ணி அவங்கள கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக இந்த புதிய தலைமுறையினர் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களும் இருக்கிறதுனால ஒரு விஷயம்தான், நம்ம எப்பவுமே கனவு காணுவோம். அந்த கனவு எல்லாத்தையும் நம்ம நிச்சயமா நிறைவேற்றிருக்க மாட்டோம். நமக்கான கனவுகளையும் சேர்த்து பிள்ளைகள் மேல் திணிப்போம். பிள்ளைகளோட கனவுன்னு ஒன்று இருக்கும், அந்த கனவுகளையும் நாம் வந்து கவனிக்க வேண்டியிருக்குங்கிறது மட்டும் பெற்றோர்களுக்கான தாழ்மையான வேண்டுகோளாக நான் சொல்கிறேன். அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் இன்னும் நான் வளரல. ஆனால் அதை வந்து நம்ம கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஆசிரியர் பயிற்றுனர் என்ற முறையில் ஆசிரிய மாணவர்களிடம் சொல்வதுண்டு, டோன்ட் டீச் ஈச் அண்ட் எவ்ரிதிங், லீவ் சம்திங் டு லேர்ன் தெம்செல்வ்ஸ் என்று சொல்வேன். எல்லாவற்றையும் நடத்தி விடாதீர்கள், அவர்களாக கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது விட்டு வையுங்கள், அப்பொழுதுதான் அவர்கள் சிந்திப்பார்கள், சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்வேன். கல்வி என்றால் என்னவென்று சொல்லும் பொழுது என்ன சொல்வார்கள் என்றால், அனுபவத்தை பெற்றுக் கொடுப்பதுதான் கல்வி என்று சொல்வார்கள். அனுபவத்தை எப்படி பெற முடியும் என்றால், வாய்ப்புகளை கொடுக்கிற பொழுதுதான் அனுபவங்களை பெற முடியும். வாய்ப்புகளை புதிய தலைமுறை தொலைக்காட்சி உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில் யாரெல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால், வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் முன்னேறி இருக்கிறார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார். ஆகவேதான் தமிழகத்தில் இன்று எல்லோருக்கும் அவர் தெரிந்தவராக இருக்கிறார். குறிப்பாக மாணவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒருவராக இருக்கிறார். ஆனால் வந்திருக்கிறவர்களெல்லாம் வெற்றியாளர்கள் என்றாலும் நமக்கு பரிசு கிடைக்கவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கிரீஸ் எவத் என்ற ஒரு டென்னிஸ் வீராங்கனை, அவர் 150 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வென்றார்.
அவரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்டார்கள், வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ் என்று கேட்டார்கள். எல்லோரும் நினைத்தார்கள் நான் நன்றாக விளையாடுகிறேன், ஆகவே வெற்றி பெறுகிறேன் என்று அவர் சொல்ல போகிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், there are 3 things. The first one is burning desire to win. ஜெயிக்க வேண்டும் என்று கொழுந்து விட்டு எரிகின்ற எண்ணம் என்னுள் இருக்கிறது, ஆகவே நான் ஜெயிக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவதாக சொன்னார், I used to treat both victory and defeat as the same என்று சொன்னார். வெற்றியையும் தோல்வியையும் ஒரே மாதிரியாக பாவிக்கின்ற மனப்பக்குவம் என்னிடம் இருக்கிறது, ஆகவேதான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். புதிய தலைமுறை விஞ்ஞானிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியாக காமிக்குதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் சுப்பையா சொன்ன மாதிரி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் பொழுது, வாய்ப்புங்கிறது தினம் தினம் வராது, வாய்ப்புன்னு வரும்பொழுது அதை சரியாக நம்ம பயன்படுத்திட்டோம்னா அதுதான் மேலே மேலே ஒருத்தர் கொண்டு போகுது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். நான் கோயம்புத்தூர்லேயே படிச்சுட்டு முழுக்க என்னுடைய கல்வி கோயம்புத்தூரில் தான் நடந்தது. கோயம்புத்தூர்லேயே இருக்கணும்னு நினச்சேன். நான் நினச்சது நான் கோயம்புத்தூர்லேயே இருக்கணும்னு தான். அங்கே ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு விரிவியாளராக போவதற்காக இன்டர்வியூக்கு போனேன். அங்கே எனக்கு வேலை கிடைக்கல. நடந்தது அது. பாலிடெக்னிக்கில் எனக்கு இங்கே வேலை கிடைக்கல. கிடைச்ச வேலை பெங்களூரில் இந்திய வேலை கழகத்தில். அதுதான் இங்கே வாய்ப்பு கிடைக்கல, அங்கே கிடைச்ச வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன் நிற்கிறேன். அதுதான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி இன்றைய இந்த வாய்ப்பு என்ன, வாய்ப்பு என்று வரும்பொழுது ஒன்றை சரியாக பயன்படுத்திக்கிறோம். அதையும் தாண்டி நீ அங்கீகரிக்கப்படும் பொழுது நீ அடுத்த கட்டம் நோக்கி போவதற்கான அடுத்த வாய்ப்பை நீ பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது உன்னன்று. அந்த வகையில் தமிழகம் தழுவிய இந்த போட்டியில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 30 குழுக்களாக மூத்தவர்களும் 30 குழுக்களாக இளைஞர்களும் 120 பேர் வந்திருக்கீங்க. அப்படின்னா முதல் கட்ட வாய்ப்பு, முதல் கட்ட அங்கீகாரம் உங்களுக்கு சரியாக வந்துடுச்சு. என்னுடைய ஆசிரியர் நான் செய்த ஒரு செயலுக்காக 2 பைசா பென்சில் கொடுத்தார். அந்த பென்சிலை வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது எங்கள் அம்மா ரொம்ப பாராட்டினாங்க, மகிழ்ந்தாங்க. அப்பா அதை வாங்கி பார்த்துட்டு அடுத்தது என்னப்பான்னு கேட்டார். அடுத்தது என்னப்பான்னு கேட்டு அப்பா கேட்டதுக்கு இந்த மகன் பார்த்தது அடுத்த வருஷம் பேனா கொண்டு போனேன், திரும்ப அடுத்ததுன்னு கேட்டார். அதுக்கடுத்த வரை ஜாமெட்ரி பாக்ஸ் பண்ணேன், அதுக்கு அடுத்ததுன்னு கேட்டார். அவர் கேட்டுகிட்டே இருந்தார், நான் வாங்கிட்டே இருந்தேன். சமீபத்தில் பத்மஸ்ரீ ஆச்சு, திரும்பவும் கூட அடுத்ததுன்னு கேட்குறார். அடுத்தது என்ன அடுத்ததுன்னு போயிட்டே இருக்கு. அதே வகையில் இன்றைக்கு வாங்கக்கூடிய இந்த குழந்தைகள் உங்களுடைய அடுத்தது என்ன என்ற அதே அந்த ஓட்டத்தை நோக்கி கண்டிப்பாக நீங்கள் மேலே போகணும். ஒரு கால் தவறவிட்டவர்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த ஒரு முறை எப்படி தவறி போச்சு, அடுத்த முறை வந்தீங்க இல்லையா, அதே மாதிரி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போங்க. எல்லாம் தாண்டி ஊடகம் காமிக்கும் பொழுது வீட்டில் சில குழந்தைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பார்ப்பாங்க. அவர்களும் அடுத்த வரும் இந்த வாய்ப்பை, புதிய தலைமுறையில் இந்த வாய்ப்பை உங்களுடைய புதிய தலைமுறைக்கு ஏற்றுக் கொடுங்க. இது மாதிரியான நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும் நடக்கணும், இந்தியா முழுவதும் நடக்கணும். இது மாதிரியான பெரிய ஆளுமைகள் வந்து பார்க்கணும். அவர்களுடைய இதை சொல்லணும். இதை கேட்டு கேட்டு இந்தியாவும் தமிழகமும் மேலே மேலே அறிவியல் தொழில்நுட்பத்தில் மேலே போகணும். கலாம் சொன்னார், கனவு காணுங்கள் என்று. கனவுகளுக்கு செயல் கொடுப்போம் என்று திரும்ப நாம் முழங்கி நமது செயல்களை நோக்கி நாம் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். இறுதி சுற்றில் கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களின் படைப்புகளுமே வித்தியாசமாகவும் பிரமிக்க வைக்கும் விதமாகவும் இருந்துச்சு. குறிப்பாக தற்காலத்திற்கான தேவையையும் பிரச்சனைகளையும் அறிஞ்சு அதற்கு தீர்வு காண்ற வகையில பல கண்டுபிடிப்புகளை அவங்க செய்து காட்டினாங்க. இதனால எதை சிறந்த வகையாக தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற குழப்பம் நடுவர்களுக்கு இருந்துச்சு. எல்லாம் சிறந்த படைப்புகள் தான் என்றாலும் மற்றவர்களை, மாணவர்களின் படைப்பு திறனை மேலும் கூர்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக சிறந்த படைப்புகளின் 3 தேர்ந்தெடுக்கப்பட்டன. இளநிலை பிரிவில் ஆம்புலன்ஸ் எச்சரிக்கை உணர்த்தும் வகையிலான போக்குவரத்து சிக்னலை வடிவமைத்த அரியலூர் வித்யாமந்திர் பதன்ம மேல்நிலைப்பள்ளி மாணவர் தேஷாஸ்ரீ 3ஆவது இடம் பிடித்தார். முதியவர்களின் தேவை பூர்த்தி செய்யும் எந்திரம் உருவாக்கிய நாகர்கோயில் பொன்ஜெஸ்லி பதன்ம மேல்நிலைப்பள்ளி மாணவர் ரித்திகா 2ஆவது இடத்தை பிடித்தார்.
ரூபாய் நோட்டுகளில் இருக்கும் நுண்கிருமிகளை அகற்றுவதற்கான எந்திரத்தை உருவாக்கிய கன்னியாகுமரி மாவட்டம் கேந்திர வித்யாலயா மாணவர் லிக்ஷான் முதலிடம் பிடித்து வீட்டுக்கொரு விஞ்ஞானி கோப்பையை வென்றார். இதேபோல் முதுநிலை பிரிவில் மறுசுழற்சி மற்றும் சுத்தம் செய்யும் எந்திரத்தை வடிவமைத்த நாமக்கல் உலகபாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் சந்துரு 3வது இடம் பிடித்தார். மாசு தடுப்பு எந்திரம் தயாரித்த காரைக்குடி வித்யாகிரி பதன்ம மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ராம் சரத்குமார் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவர் 2வது இடத்தை பிடித்தனர். பார்வை சவால் உடையவர்களுக்கு எச்சரிக்கை உணர்வு ஊட்டும் வகையிலான கையுறை தயாரித்த நாகர்கோவில் சென்ட் ஜோசப் பதன்ம மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஸ்ரீ பிரகாஷ் மற்றும் சுபிஷேக் ஆகிய இருவர் முதலிடத்தையும் வீட்டுக்கொரு விஞ்ஞானி கோப்பையும் வென்றார்கள். இங்க வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 6 அணிகளும் விரைவில் இஸ்ரோவுக்கு புதிய தலைமுறை சார்பாக அழைத்து செல்லப்பட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி நேராக புதிய தலைமுறை அதற்கான ஏற்பாட்டை செய்கிறது. வழக்கம் போல் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி போவோம். இந்த ஆண்டு இஸ்ரோவுக்கு அழைத்து செல்வதற்கு ஸ்ரீஹரிகோட்டா செல்வதற்கான நேரம் மற்ற தேதி உள்ளிட்ட விஷயங்கள் விரைவில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். கிட்டத்தட்ட இந்த 7 ஆண்டுகளில் வெற்றியாளர்களாக மாவட்ட அளவில் மட்டுமே 850 பேருக்கு கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. 1000 பேரை நம்ம அடையாளம் காண்பித்திருக்கிறது புதிய தலைமுறை 7 ஆண்டுகளில். வெற்றியாளர்களாக பங்கெடுத்தவர்களுடைய எண்ணிக்கை பல ஆயிரங்கள்ல இருக்கும். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே இந்த 7வது ஆண்டில் மொத்தமாக 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாவட்ட அளவில் தங்களை வெற்றியாளர்களாகும். அதற்கு பிறகு மாநில அளவில் பல வெற்றியாளர்களையும் பார்த்திருக்கோம். நான் இப்போ என்ன கான்செப்ட் பண்ணியிருந்தேன்னா டிராஃபிக் பேஸ்ட் ஆன் ஹை டென்சிட்டி அண்ட் எமர்ஜென்சி. எந்த சைடு அதிகமாக வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகுதோ அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் சிக்னல் கொடுக்குறது. அப்புறம் ஈவன் அந்த சைடு க்ரீன் சிக்னல் வந்துட்டாலும் இப்போ எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஆம்புலன்ஸ் வந்துடுச்சுன்னா அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் சிக்னல் கொடுக்குற மாதிரி நான் அது டிசைன் பண்ணியிருந்தேன். இதான் என்னோடய ப்ராஜெக்ட். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்மளுக்கு டிராஃபிக் போலீஸ் எதுவும் தேவையில்லை. இது அப்புறம் நம்ம பீப்புளோட லைஃப்பை சேவ் பண்ணலாம். நான் இந்த நிமிஷத்தில் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு செகண்ட் ப்ரைஸ் தந்திருக்காங்க. இதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த தந்த புதிய தலைமுறைக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு எனக்கு உதவியாக இருந்த என் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் மாமா வர தங்கம் மாரியப்பன் சார், எங்கள் பிரின்சிபல், எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டேன். புதிய தலைமுறை காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கிறதுனால என்னை இஸ்ரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ புதிய தலைமுறை டிவிக்கு என்னோட நன்றி தெரிவித்து கொள்கிறேன். புதிய தலைமுறை இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நடத்திட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு இது ஒரு ஊக்கமாக இருக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் நடத்துகிறப்ப மக்களுக்கு அவங்களோட எதிர்காலத்தை பற்றி புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அது பார்த்து நல்லா இருக்கணும். இந்தியாவுக்கு ஒரு நிறைய விஞ்ஞானிகள், அப்துல் கலாம் கூட ஒரு நல்ல விஞ்ஞானிகள் கிடைத்து இந்த நாடு வல்லரசு அடையணும். இந்த ப்ரைஸை கொடுத்த புதிய தலைமுறைக்கு டிவிக்கு நன்றி. இந்த ப்ராஜெக்ட் பண்ண எங்கள் ஸ்கூல் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. மற்ற சாரு எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இது எங்கள் ரொம்ப உதவியாக இருந்தது எங்கள் பிடி சாருக்கு நன்றி. இதே மாதிரிக்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள திறமை புதிய திறமையை வெளிப்படுத்துது. அதனால அந்த டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் கிடச்சதுக்காக எங்களை இப்போ பெங்களூரில் இருக்க இஸ்ரோ சென்டருக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்னோடய எய்ம் ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும். அப்போ அங்கே போகிறது அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கும் ஏரோநாட்டிக்கல் சம்மந்தமாக தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ அது எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது ஆர்கனைஸ் பண்ணியிருந்த புதிய தலைமுறை டிவிக்கு தேங்க்ஸ். எல்லாருடைய கண்டுபிடிப்புகளுமே தனித்தன்மை வாய்ந்ததா அமைந்ததுன்னே சொல்லலாம். அந்த வகையில அவங்களுடைய ஒவ்வொரு படைப்புகளுமே சிறப்பாக அமைந்தன. மாணவர்களின் ஆக்கத்திறனுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில இந்த நிகழ்வு இருப்பதா மாணவர்களும் பெற்றோர்களும் சிறப்பு விருந்தினர்களும் கருத்து தெரிவித்தனர்.
நாளைய அறிவியலாளர்களை அடையாளப்படுத்தும் இந்த முயற்சி ஆண்டுதோறும் தொடரும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி நிறைவாய் முடிவடைந்தது.